ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பர்ஃபெக்டான சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். பாப்பா பார்த்திங்கன்னா சாட்டர்டேவே என்கிட்ட கொழுக்கட்டை வேணும்னு கேட்டிருந்தா. அவள் அடிக்கடி விருப்பப்பட்டு கேட்குறது பார்த்திங்கன்னா பால் பாயசம், கொழுக்கட்டை. இது ரெண்டும் பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சாட்டர்டேவே வந்து கேட்டிருந்தா, நான் சண்டே செஞ்சு தரேன்டா, பால் பாயசம் மட்டும் சாட்டர்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவள் கேட்ட மாதிரியே பால் பாயசம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே செஞ்சு கொடுத்துட்டு, சண்டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுற வேலை எதுவும் கிடையாது. அதனால் மார்னிங்கே கொழுக்கட்டைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்பவும் போல் விளக்கேற்றிட்டு கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த மல்டி கடாய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பெரிய சைஸ் இட்லி பிளேட்டு, ஒரு மினி இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 தோக்லா பிளேட்டு, ஒரு ஸ்டீமர் பிளேட்டு. பட் நான் பார்த்திங்கன்னா தோக்லா செட்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் அதை மட்டும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. மீதி தட்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கடாயுமே பார்த்திங்கன்னா நல்ல அகலமாகவும் ஹைட்டாகவும் இருக்கும். அரிசி மாவு ஸ்டீம் பண்ணுறதுக்காக கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு கொட்டி வச்சுக்கிறேன். இந்த ஒயிட் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இடியாப்பம், புட்டு இது எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக அரைச்சது தான். இதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எந்த அளவுக்கு கொழுக்கட்டை பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் மாவை வந்து இந்த கிளாத்துக்கு மேலே கொட்டிட்டு அந்த மாவுக்கு மேலே கிளாத்து ஃபுல்லாக வந்து மூடுற மாதிரி போட்டாச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வந்து வைக்கணும். இப்போ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மாவு ஸ்டீம் ஆகுறதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பூர்ணம் நான் எதெல்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், வேர்க்கடலை, வெல்லம், கொஞ்சமாக சர்க்கரை வந்து அடிஷ்னல் தான். எனக்கு வந்து சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். அதனால் நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். தேங்காவை குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் பார்த்திங்கன்னா கெட்டி வெல்லம் தான் வாங்கியிருந்தேன். நேற்றே இந்த மாதிரி லைட்டாக இடித்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இடித்த வெல்லமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல பவுட்ரியாக வந்து நமக்கு வெல்லம் கிடச்சிரும். நீங்கள் வந்து பவுடர் வெல்லம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறீங்க அப்படின்னா கெட்டி வெல்லம்லேயே ட்ரையாக இருக்கிறதும் இருக்குது, கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கிறதும் இருக்குது. அந்த வெட்டாக இருக்கிறத வாங்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா கூட அதை வந்து அரைக்க முடியாது. வெல்ல பாகு மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க போகிறீங்க, கெட்டி வெல்லம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்லம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சிலவங்களுக்கு இந்த வேர்க்கடலை நல்லா பவுடராக அரைச்சிருக்கணும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை உள்ள இந்த வேர்க்கடலையை கடிக்கும்போது ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் ஜாகரியும் இந்த வேர்க்கடலை கூடவே ஆட் பண்ணி ஒரு 2 பல்ஸ் விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலையாக பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். மிக்சியில் அரைக்க வேண்டிய திங்ஸ்லாம் அரைச்சதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எனிவே கரண்ட் ஆஃப் ஆனாலும் வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துடும். இருந்தாலும் நம்ம அது வரையும் வந்து சும்மா இருக்கணும். நல்ல வேலை அரைச்சதுக்கப்புறம் நின்றுருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த 3 இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை
கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாகவே இருந்தது. கொழுக்கட்டை மாவு பிணையிறதுக்காக இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய்க்கா பதில் நெய் அப்படி இல்லைன்னா கோல்டு வின்னர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்ட ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அரைச்சி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறத நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இப்படி தான் கெட்டியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை ஸ்டீம் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கவே இருக்காது. கெட்டியாக இருக்கிறத கரண்டி வச்சு நல்லா உடச்சி பவுடரியாக ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த மாவில் ஊற்றி பிசையக்கூடிய இந்த தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் தான் மாவில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மாவை பிணையிறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் ஹாட் வாட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவில் எல்லா சைடும் வந்து தண்ணி படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கரண்டி யூஸ் பண்ணாமல் கை வச்சு தான் வந்து நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கெலாம் எப்படி மாவு பிணையுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். மேக்ஸிமம் மாவோட எல்லா சைட்லேயும் தண்ணி வந்து பட்டுருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கரண்டி வச்சு பிணைய முடியாது. பிகாஸ் மாவு பார்த்திங்கன்னா பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுக்கப்புறம் கை வச்சு தான் பிணையணும். மாவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதை கொஞ்சம் செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக பிணைஞ்சு எடுத்துருவேன். மாவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து நான் அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு பிணையிறதும் ஈஸியாக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவை பார்த்திங்கன்னா பிணைஞ்சு எடுத்தாச்சு. கொழுக்கட்டை மாவை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு வந்து பிணைஞ்சு எடுக்கும்போது ஹார்டாக பிணைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை பேஸ் பண்ணும்போது கொழுக்கட்டை வந்து வரவே வராது, விரிசல் விரிசலாக வரும். அந்த மாதிரி விரிசல் விரிசலாக வந்துச்சுனாவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மாவில் வந்து தண்ணியை கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து அந்த மாதிரி உடையாமல் வரும். சில பச்சரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இழுத்துக்கும். நம்ம கொழுக்கட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 கொழுக்கட்டை 6 கொழுக்கட்டை பண்ணும்போது நல்லாவே அந்த பேஸ் வந்து உடையாமல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடஞ்சி விரிசலாக கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கே வராது. அந்த மாதிரி வந்துச்சுனாவே மாவில் வந்து தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் திரும்பவும் தண்ணியை வந்து சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். பட் எத்தனை டைம் தண்ணி சேர்த்தாலுமே ஹாட் வாட்டர் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. எந்த ஒரு விரிசலும் வந்து வரல. பேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணம் ஸ்டஃப்பை போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா இந்த கார்னரை வந்து 2 சைடு கார்னரை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காக ரெடி பண்ணிட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தின்னாக ரெடி பண்ணிங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் அந்த கொழுக்கட்டைக்கு மேலே இருக்க மாவு இது ரெண்டையும் கடித்து சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பூர்ணம் வச்சுட்டு ஜஸ்ட் அதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் 2 சைடில் இருக்கிற அந்த மாவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நான் கொடுக்குற அந்த ப்ரெஸ்ஸு ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுத்தோன்னா
சூப்பரான கொழுக்கட்டை ஷேப்பில் வந்து வந்துடும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை, சோமாசு இதெல்லாம் ஃபோல்டு பண்ணுறது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து ஒன் டைம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிக்கடி வீட்டில் செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருச்சு. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கையில் வராது அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை அச்சு வந்து நிறையவே கிடைக்குது நிறைய ஷேப்ஸில், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் பேப்பர் இருக்குது. அதனால் நான் சிலிக்கான் பேப்பரை வந்து கீழே அந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வந்து வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வாழை இலை அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக அந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டையை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கொழுக்கட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரெடி பண்ண ஒரு கொழுக்கட்டையில் கூட விரிசலும் இல்லை, ஒன்று கூட உடையவும் இல்லை. நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொழுக்கட்டைகளை செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சாஃப்டான கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த மேலே இருந்த கொழுக்கட்டை மாவு, உள்ளே இருந்த பூரணம் ரெண்டும் சேர்த்து கடித்து சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருந்தது. பட் இந்த கொழுக்கட்டை, சோமாசு இதெல்லாம் தனியாக பண்ணுறது வந்து ரொம்பவும் கஷ்டம். கொஞ்சமான குவான்டிட்டினா ஓகே, நிறைய குவான்டிட்டி அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் ஹெல்ப்போடு பண்ணுங்கள். பாப்பா தூங்கி எழுந்துச்சி வந்த உடனே கொழுக்கட்டையை காமிச்சா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடல, கொழுக்கட்டை தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொழுக்கட்டை வந்து எடுத்துக்கிட்டான். அவன் வந்து ஒரு 2 அப்படி இல்லைனா 3 அவ்வளோதான் சாப்பிடுவான். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கொழுக்கட்டை சாப்பிட்டான், அவ்வளோதான். கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் துவச்சி காய வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்தது. அது எல்லாமே கையோடு எடுத்து போட்டுட்டு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸ்லாம் எதுவுமே வாஷ் பண்ணலை. அந்த வெசல்ஸு ப்ளஸ் இப்போ காலையில் கொழுக்கட்டை பண்ணேன் அந்த வெசல்ஸ் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நிறைய வெசல்ஸ் வந்துருச்சு. ஒரே ஒரு நாள் இந்த துணி அப்படி இல்லைனா இந்த பாத்திரம் இந்த 2ஐயும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோன்னா போதும், நம்ம வீட்டில் வந்து பாத்திரமும் சரி துணியும் சரி துவைக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நாள் நிறைய வந்து சேர்ந்துரும். முக்கியமாக இந்த மாதிரி கொழுக்கட்டை, புட்டு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒன்று வீட்டில் குக் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி சொல்லவே தேவையில்லை, பாத்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ந்துரும். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோட கொழுக்கட்டை மாவு ஸ்டீம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அந்த கிளாத்தையுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.